வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 14வது நாளாக விவசாயிகள் தொடர் போராட்டம். விவசாயிகளுடன் மத்திய அரசு இன்று 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. மத்திய அரசு வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற தயாராக இல்லை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த விவசாய சங்க பிரதிநிதிகள் விளக்கம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடன் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று மாலை சந்திப்பு. விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தல். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். விவசாயிகள் போராட்டம், பெருந்தொற்று தடுப்பூசி குறித்து முக்கிய ஆலோசனை. கடலூரில் புயல் வெள்ள பாதிப்புகள் ஆய்வு செய்த முதலமைச்சர் பழனிசாமி. புயல் பாதிப்பு அறிக்கை கிடைத்தவுடன் விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் மேலும் 1236 பேருக்கு பெருந்தொற்று. மொத்த பாதிப்பு 7,93,000 அதிகரிப்பு. குணமடைந்தோர் எண்ணிக்கை 7,70,000 உயர்வு. இந்தியாவில் பெருந்தொற்று தடுப்பூசிக்கு மத்திய அரசு விரைவில் அனுமதி. தடுப்பூசி திட்டத்தை கண்காணிக்க கோவின் என்ற புதிய செயலி அறிமுகம். 8 வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்வதாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். முதலமைச்சர் பழனிசாமிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆந்திராவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மர்ம நோய்க்கான காரணம் கண்டுபிடிப்பு. குடிநீர் பாலில் ஈயம், நிக்கல் உலோகங்கள் இருந்ததால் பாதிப்பு என முதல்கட்ட ஆய்வில் தகவல். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் 20 விழுக்காடு தமிழ் வழி இடஒதுக்கீடு மசோதா. 8 மாதமாக கிடப்பில் இருந்த மசோதாவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல். மன்னார் வளைகுடா தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள். தமிழகம், புதுச்சேரியில் பெரும்பான்மையான இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். வலைதளங்களில் பரவும் புயல் தொடர்பான வதந்திகளை நம்பி மக்கள் அச்சப்பட வேண்டாம். வதந்தி பரப்போர் மீது நடவடிக்கை பாயும் என அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை. நாகையில் கூட்டம் கூடி டாஸ்மாக் மேற்பார்வையாளரும் மாமூல் வசூல். டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் 3 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் பறிமுதல். வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மறுப்பு. அசாமில் 165 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். வெளிநாட்டு கடத்தல்காரர்கள் உள்பட 6 பேர் கைது. உலகம் முழுவதும் 6,85,00,000 பேர் பெருந்தொற்றால் பாதிப்பு. குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,74,00,000 தாண்டியது. சீனாவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தைவானுக்கு மேலும் ஒரு ஆயுத தொகுப்பு விற்பனை. அமெரிக்காவிடமிருந்து ஒரே ஆண்டில் $5 பில்லியன் ஆயுதங்கள் கொள்முதல். இந்தியாவுக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஆறுதல் வெற்றி. தமிழக வீரர் நடராஜன் கையில் கோப்பைகளை கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட வீரர்கள்.